இல்லை நான் எந்திரிக்க முன்னாடி அப்பா எந்திரிச்சிட்டாங்க சீக்கிரமாகவே. எனக்கு முன்னாடி எந்திரிச்சு கோழிகளுக்கெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மட்டும் இல்லை, அப்பா எப்போவுமே எனக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. இந்த பயவுள்ள வேற மாற்றி மாற்றி சண்டை போட்டுருச்சுல, அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு என் ஃபேஸை வந்து பார்த்தா சைனீஸ் பிள்ளை மாதிரியே இருந்தேன். நானாடா இது அப்படின்னு கொஞ்சம் நேரம் நானே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு டீ குடிக்கலான்னு வாய்க்கிட்டே கொண்டு போனேன். அதுக்குள்ளே அப்பா கூப்பிட்டாங்களா, சரி விடுன்னு போயிட்டு கீழெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. போகிற வழியிலே வெறும் மாந்தோப்பாக இருந்துச்சு. ஆனால் பிடுங்க தான் முடியாது. பிடுங்கினா காட்டுக்காரன் கட்டி வச்சு அடிச்சு விடுவாங்க அப்படின்னு நினச்சி நானாக கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த சீசன் மாம்பழம் விலையே இல்லை. இன்றைக்கி வேறு வெயில் சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. போகிற வழியில் இந்த பயவுள்ள வேற நான் அழகாக இருக்கேன்னு பார்த்தாலாம் என்னன்னு தெரியல, இல்லை முட்டுறதுக்காக பார்த்தேன்னா எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. நானும் ஓரத்தில் ஒதுங்கியும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். எங்கிட்ட இருந்தால் என்னை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. 2 பேர் ஓடியான்ட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருந்தேன். இவளோட சிரிப்புக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த லெவல் எனக்கு பிடிக்கும் அவளை. அதுக்கப்புறம் நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.